கல்யாணத்துக்கு கல்யாண பொண்ணை கூட சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் போல். ஆனால் இந்த அம்மாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. முந்தின நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்போவே மெஹந்தி போட்டுக்கோன்னு சொன்னதுக்கு பாப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி அவளுக்கே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறப்ப போட்டு விட்டுறலான்னு சொல்லி காலையிலே எழுந்து பாப்பாவுக்கு மெஹந்தி போட்டு விட்டேன். கரெக்டாக நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எழுந்து அவ்வளோத்தையும் அழிச்சு விட்டுட்டா. எங்கள் கையில் உள்ள மெஹந்தியெல்லாம் கூட காமிச்சு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். எதுக்குமே ஓகே சொல்கிற மாதிரியே தெரில. கடைசியாக காலில் போடுறதுக்கு ஓகே சொன்னாங்க மேடம். ஸோ ஆசை தீர எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாப்பாவுக்கு அழகாக 2 கால்லேயே மெஹந்தி போட்டாச்சு. மெஹந்திலாம் போட்டு பாப்பாவை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு கடகடன்னு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ஈவினிங் ரிசப்ஷன் இல்லையா, ஸோ மதியமே போயிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்த்து மதியமே அங்கே போயிட்டோன்னா அங்கே போய் லஞ்ச்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அடுத்து ரிசப்ஷனுக்கு கிளம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மதியமே போயாச்சு. போயிட்டு அங்கே லஞ்ச்லாம் முடிச்சிட்டோம். நாங்களும் இலை போட்டு சாப்பிடுவோம். பாப்பாவுக்கு பக்கத்தில் இலை போடவும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மெஹந்தி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிப்பேன்.